தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சி.பி. ராதாகிருஷ்ணன் பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தார். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் நாளையுடன் முடிவடையும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் சி.பி. ராதாகிருஷ்ணன் மாநிலங்களவை செயலாளர் பி.சி. மோடியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். சி.பி. ராதாகிருஷ்ணன் 4 வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ள நிலையில் முதல் மனுவை பிரதமர் மோடி உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் நாடாளுமன்ற குழு தலைவர்கள் முன்மொழிந்துள்ளனர். 2வது வேட்பு மனுவை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட எம்பிகளும், 3வது மனுவை உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட எம்பிகளும், 4வது மனுவை ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் லாலன் சிங் உள்ளிட்ட எம்பிகளும் முன்மொழிந்தனர். வேட்புமனு தாக்கல் நிகழ்ச்சியில் அதிமுக சார்பில் தம்பிதுரை, மதச்சார்பற்ற ஜனதாதள தலைவர் குமாரசாமி, சிராக் பஸ்வான் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களும் பங்கேற்றனர். ரவிமோகனின் சொத்துக்களை முடக்குவது தொடர்பாக மனு தாக்கல் செய்ய பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. புதிய படத்தில் நடிப்பதற்காக முன்படமாக 6 கோடி ரூபாய் பெற்றதை நடிகர் ரவிமோகன் திருப்பித் தர உத்தரவிடக் கோரி பாபி டச் கோல்ட் யூனிவர்சல் பிரைவேட் லிமிடெட் என்ற பட தயாரிப்பு நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் 5,90,00,000 ரூபாய்க்கான சொத்து உத்தரவாதத்தை ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய ரவிமோகனுக்கு உத்தரவிட்டிருந்தது. அதற்கான கால அவகாசம் இன்றோடு முடிவடைந்த நிலையில் ரவிமோகனின் சொத்துக்களை முடக்க உத்தரவிட வேண்டும் என்ற பட தயாரிப்பு நிறுவனத்தின் கோரிக்கையை ஏற்ற நீதிபதி அது தொடர்பாக மனு தாக்கல் செய்ய அனுமதி அளித்து உத்தரவிட்டார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே எம்பிபிஎஸ் படிக்க இடம் கிடைத்தும் பணம் கட்ட முடியாமல் தவித்து வரும் மாணவிக்கு தமிழ்நாடு அரசு உதவி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. பெருமாள் என்பவரின் மூத்த மகள் மிருதுளா நீட் தேர்வில் 427 மதிப்பெண் பெற்றதை அடுத்து மேல்மருவத்தூரில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் படிக்க இடம் கிடைத்துள்ளது. ஆனால் அவர் தனியார் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து படிக்க பணம் இல்லாமல் தவித்து வருகிறார். இங்க இருக்கவங்க எல்லாருமே எஸ்டேட்ல வேலை பார்க்கறவங்களும் ஆதிவாசி மக்களும் தான் இருக்காங்க. அவங்களுக்கு சர்வ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா என்னால அதுக்கு மேல படிக்க முடியல. எனக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். கவர்மெண்டோட ஹெல்ப்பும் நான் இங்க எதிர்பார்க்கிறேன். ஏழை கூலி தொழிலாளியின் மகளான மிருதுளாவிற்கு மருத்துவ படிப்பில் சேர தமிழ்நாடு அரசு உதவி செய்ய முன்வர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடந்த சோதனை விவகாரத்தில் நீதிமன்றம் தடை விதித்த பிறகும் அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியதாக திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் விகாஸ்குமார் நேரில் ஆஜராக நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அப்போது ஆஜரான அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் பதில் மனு தாக்கல் செய்யாததற்கு 30,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக வாதிட்டார். இதனை பதிவு செய்த நீதிபதிகள் வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். ஈரோடு அருகே சிப்காட் வளாகத்தில் உள்ள தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் ரசாயன வாயுவால் சுவாச கோளாறு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். பெருந்துறை சிப்காட் தொழிற்பேட்டையில் 200க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இங்கு செயல்பட்டு வரும் ஆலை ஒன்றிலிருந்து நெடியுடன் கூடிய வாயு வெளியேறுவதால் காற்று மாசடைந்து சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக சிப்காட் வளாகத்தை ஒட்டியுள்ள மக்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். வாசம் தானுங்க, மூச்சை விட முடியறது இல்லைங்க. வாசம் வருதுங்க, மூச்சு திணறல் வந்துடுதுங்க. இந்த வாசம் வந்து மூக்கில் ஏறினாக்கா மூச்சு திணறல் குழந்தைகளிருந்து பெருசு வரைக்கும் எல்லாருக்குமே தாங்க முடியறதுங்க. அதுக்கு தாங்கக்கூடிய சக்தி இல்லை. இங்கே அன்னாடு வாசத்தை வாங்கி விதிகளை மீறி நச்சுக்கழிவுகளை வெளியேற்றி நிலம், நீர், காற்றை மாசுபடுத்தும் ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மதுரை மாநகராட்சியில் முந்தைய அதிமுக ஆட்சியில் நடந்த வரி முறைகேடு குறித்தும் விசாரிக்கலாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாநகராட்சி வரி முறைகேட்டை சிபிஐ விசாரிக்க உத்தரவிடக் கோரி அதிமுக கவுன்சிலர் ரவி தொடர்ந்த வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், ஜி. அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கடந்த 10 ஆண்டுகளாக மாநகராட்சியில் நடைபெற்ற சொத்து வரி நிர்ணயம் தொடர்பாக விசாரிக்கப் போவதாக அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய மனுதாரர் தரப்பு இது விசாரணையை இழுத்தடிக்கும் நோக்கம் என்று வாதிட்டார். அதற்கு முந்தைய ஆண்டுகளில் வரி நிர்ணயம் தொடர்பாக விசாரித்தால் தங்களுக்கு என்ன பாதிப்பு என கேள்வி எழுப்பிய நீதிபதி முறைகேடு எந்த ஆண்டில் நடைபெற்றாலும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். சொத்து வரி மறு ஆய்வு தொடர்பான செயல் திட்டத்தை மாவட்ட ஆட்சியரும் மாநகராட்சி ஆணையரும் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை வரும் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.
மேலும் வரி முறைகேடு தொடர்பாக சிறப்பு படை போலீசார் விசாரணையை தொடரலாம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். சாலை குண்டும் குழியுமாக மோசமாக இருந்தால் தேசிய நெடுஞ்சாலை ஆணையமோ அல்லது அதன் முகவர்களோ சுங்க கட்டணம் வசூலிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கேரளாவின் எடப்பள்ளி மன்னூத்தி தேசிய நெடுஞ்சாலை மோசமாக இருப்பதாக கூறி 4 வாரங்களுக்கு சுங்கவரி வசூலிக்க கேரள உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. இந்த தடையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய், நீதிபதி K வினோத் சந்திரன் அடங்கிய அமர்வு கேரள உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை உறுதி செய்தது. சாலையில் மோட்டார் வாகனத்தை ஓட்டுவதற்கு வரி செலுத்திய ஒரு குடிமகன் சாலையை பயன்படுத்துவதற்காக சுங்க கட்டணமும் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக நீதிபதிகள் வருத்தம் தெரிவித்தனர். மேலும் சாக்கடைகள் மற்றும் பள்ளங்களில் செல்வதற்கெல்லாம் குடிமக்களை சுங்க கட்டணம் செலுத்த கட்டாயப்படுத்த முடியாது என்றும் நீதிபதிகள் கூறினர். மதுரை தாவேக மாநாட்டு திடலில் 100 அடி உயர கொடிக்கம்பம் திடீர் என சாய்ந்ததால் பரபரப்பு நிலவியது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரை பாரபத்தியில் நாளை பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. மாநாட்டு முகப்பில் 100 அடி உயர கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டு மாநாடு தொடங்கும் போது விஜய் கொடியை ஏற்றி வைக்க திட்டமிடப்பட்டது. இதற்காக கிரேன் உதவியோடு 100 அடி உயர கொடிக்கம்பம் அமைக்கப்பட்ட போது திடீர் என பெல்ட் அறுந்து கொடிக்கம்பம் சாய்ந்தது. கொடிக்கம்பம் சாய்ந்து கார் மீது விழுந்ததில் கார் அப்பளம் போல் நொறுங்கியது. கம்பம் விழுந்தபோது அந்த திசையில் யாரும் இல்லாததால் நல்வாய்ப்பாக அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. கீழே விழுந்த கொடிக்கம்பத்தை அப்புறப்படுத்தும் பணிகள் நடைபெற்றன. கம்பம் நடுவதற்கான கான்கிரீட் தளத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் மீண்டும் உறுதித்தன்மையோடு கம்பம் நடுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பணிபுரியும் புலம்பெயர் தொழிலாளர்களின் நிலைகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள தொழிலாளர் நலத்துறை திட்டமிட்டுள்ளது. சுமார் 35 லட்சம் புலம்பெயர் தொழிலாளர்கள் தமிழகத்தில் பணிபுரியலாம் என்று மாநில அரசின் தரவுகள் கூறுகின்றன. இந்த நிலையில் அவர்கள் வருகைக்கான காரணம், அவர்களின் வாழ்க்கை நிலை, பணி நேரம், ஊதியம், சுகாதார நிலை உள்ளிட்டவை குறித்து அனைத்து மாவட்டங்களிலும் ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. அதன் அடிப்படையில் புலம்பெயர் தொழிலாளர்களின் நலன் மற்றும் சமூக பாதுகாப்பை உறுதி செய்தல் குறித்து கொள்கைகள் உருவாக்கப்படும் என்று அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் பாலமேடு கிராமத்தில் மணல் கடத்தலை தடுத்த கிராம நிர்வாக அலுவலர் சிவகாமி தாக்கப்பட்டதை கண்டித்து கிராம நிர்வாக அலுவலர்கள் கூட்டமைப்பின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மஞ்சனூரை சேர்ந்த சீனிவாசன் என்பவர் பாலமேடு கிராமத்தில் உரிய அனுமதியின்றி மணல் கடத்தலில் ஈடுபட்டதை கிராம நிர்வாக அலுவலர் சிவகாமி தடுத்து நிறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சீனிவாசன் கிராம நிர்வாக அலுவலரின் வீட்டிற்கே சென்று தகராறில் ஈடுபட்டு அவரை கடுமையாக தாக்கியுள்ளார். இதையடுத்து சீனிவாசன் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்தனர். அவர் மீது ஏற்கனவே 4-5 வழக்குகள் பதிவாகி ஒரு முறை ரிமாண்ட் ஆகி சிறையில் இருந்துட்டு வந்தவர் என்பதால் அவர் மீது குண்டாஸ் ஆக்ட் போட்டு அவரை ரிமாண்ட் செய்ய வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கையாகவும், அவரை மிரட்டி அவரை இழுத்து போட்டு முடியை பிடித்து இழுத்து போட்டு ரோட்டில் வைத்து அடித்துள்ளார். இதன் பேரில் தற்போது எங்களது கிராம நிர்வாக அலுவலர் சிவகாமி அவர்கள் ராசிபுரம் GHல் அட்மிட் ஆகி அவர் மீது வழக்கு கொடுத்துள்ளார். வீட்டுக் கடனை முழுமையாக செலுத்திய பின்பும் வீட்டின் பத்திரத்தை உரிமையாளரிடம் வழங்காமல் அலைக்கழித்த தனியார் வங்கிக்கு 2,29,000 ரூபாய் அபராதம் விதித்து நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திண்டுக்கல் பெருமாள் கோவில்பட்டியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியரான சேகரன் கடந்த 2004ஆம் ஆண்டில் வீடு கட்டுவதற்காக தனியார் வங்கியில் 2,25,000 ரூபாய் கடன் பெற்றுள்ளார். வங்கி தரப்பில் நிர்ணயித்த 84 மாத காலத்தில் தவணை தொகையை கட்டி முடித்த பின்னரும் வங்கி தரப்பில் வீட்டின் பத்திரத்தை திரும்ப வழங்காமல் காலம் கடத்தியுள்ளனர். வங்கி அதிகாரிகளிடமும் சட்டப்பணி ஆணையக்குழு மூலமும் முறையிட்ட பின்னரும் தீர்வு காணப்படவில்லை என கடந்த 2024ஆம் ஆண்டில் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார்.
வழக்கின் விசாரணைக்கு பின்னர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் சேகரனுக்கான இழப்பீட்டுத் தொகை உட்பட 2,29,000 ரூபாய் அபராதம் செலுத்தவும், வீட்டின் பத்திரங்கள் உள்ளிட்ட ஆவணங்களை உடனடியாக வழங்கவும் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டது. கோவை சுங்கம் அரசு பேருந்து பணிமனை முன்பு 3வது நாளாக போக்குவரத்து ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், பண பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 18ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கோவையில் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் அரசு உடனடியாக தங்களை அழைத்து பேசி உரிய தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினர். எங்களுடைய மாநில சம்மேளனம் போராட்டத்தை வலுவோடு தொடர்வோம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். மாநில சங்கம் சம்மேளனம் எடுக்கிற முடிவை நாங்கள் அமல்படுத்துவோம். மாநிலம் முழுவதும் இது அமலாகும். இந்த போராட்டத்தை எப்பொழுது முடிக்க வேண்டும் என்பது அரசின் கையில் இருக்கிறது. அரசுதான் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும். பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகம் நோக்கி பேரணி சென்ற மாற்றுத்திறனாளிகளை போலீசார் கைது செய்தனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்று காலியாக உள்ள இளநிலை உதவியாளர் பணியிடத்தை உடனே நிரப்ப வேண்டும், பணியிட மாறுதலில் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பேரணியில் ஈடுபட்டனர். 2 ஆண்டுகளுக்கு மேல் மாற்றுத்திறனாளிகள் தொகுப்பூதியத்தில் பணிபுரிந்தால் அவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கி பணி நிரந்தரம் செய்யலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அந்த அரசாணையின்படி நாங்கள் கிட்டத்தட்ட 10 வருடங்களாக தமிழக அரசிடம் இந்த அரசாணையின்படி பணி நிரந்தரம் செய்து தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு அரசாணைப்படி பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் குடும்பத்தோடு இந்த போராட்டத்தை நடத்துகின்றோம். சென்னையில் ஆபரண தங்கம் விலை இன்றும் சவரனுக்கு 440 ரூபாய் குறைந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் நேற்று கிராம் 9,235 ரூபாய்க்கும் சவரன் 73,880 ரூபாய்க்கு விற்பனையானது. இன்று தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் குறைந்து 73,440 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை 9,180 ரூபாய். ஆகஸ்ட் 9ஆம் தேதி முதல் 10 வர்த்தக நாட்களில் சவரன் ஒன்றுக்கு 2,320 ரூபாய் குறைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 125 ரூபாய்க்கு வர்த்தகமாகி வருகிறது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள வில்லியரேந்தல் ஊர்காவலன் சுவாமி கோவிலில் மீண்டும் உண்டியலை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கும் சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. கோவிலில் பக்தர்கள் காணிக்கை செலுத்த 3 உண்டியல்கள், கோவிலின் உள்ளே சாமி நகைகளை பாதுகாக்கும் அறை ஆகியவை உள்ளன. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் சுவர் ஏறி குதித்து உண்டியலை உடைத்து பணத்தை கொள்ளையடித்துள்ளார். 3 உண்டியல் இரண்டு 2 முறை திருட்டு சம்பவம் நடந்திருக்கு. அது திருட்டு சம்பவம் நடக்க வேண்டியும் நாங்கள் லாக்கர் உண்டி இது சில்வர் உண்டியெல்லாம் மாற்றி இப்போ லாக்கர் உண்டியலும் மாற்றியாச்சு. மாற்றின பின்னாடி இன்னைக்கு நைட்டு 1 மணி இருக்கும். 1 மணி டைமில் இந்த மாதிரி திருட்டு நடந்து ஒரு 1 லட்ச ரூபா மதிப்புள்ள இது பணங்கள், பொருள், தங்க நகையெல்லாம் உள்ள இருந்திருக்கு. அதை திருட்டு போயிருக்கு. அலுவலக அறை பூட்டை உடைக்கும் போது ஆட்கள் வருவதை அறிந்த மர்ம நபர் சுவர் ஏறி குதித்து தப்பியது தெரியவந்துள்ளது. போலீசார் தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பவானி காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக பாலக்கரை வீதி பகுதியில் சில குடியிருப்புகளை வெள்ளநீர் சூழ்ந்தது. மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் அணையில் இருந்து வினாடிக்கு 90,000 கனஅடி தண்ணீரானது வெளியேற்றப்பட்டது. இதன் காரணமாக காவிரி ஆற்றில் வெள்ளநீர் கரைபுரண்டோடுகிறது. வெள்ளப்பெருக்கு காரணமாக பவானி மற்றும் குமாரபாளையத்தை இணைக்கும் பழைய பாலமும் மூடப்பட்டுள்ளது. ஏற்கனவே நீர்வளத்துறை சார்பில் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே காவிரி ஆற்றில் திறக்கப்படும் நீரானது 90,000 கனஅடியில் இருந்து 75,000 குறைக்கப்பட்டிருப்பதால் பிற்பகல் வாக்கில் தண்ணீர் மட்டம் வடிய தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்கும் சென்னை மாநகராட்சியின் முடிவுக்கு தடையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கே. சுரேந்தர் அமர்வு விசாரித்தது. அப்போது தனியாருக்கு வழங்குவதால் தூய்மை பணியாளர்களின் வேலை பறிபோகும் என மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை மறுத்து பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு உள்ளதாக அரசு தரப்பில் கூறப்பட்டது. இந்நிலையில் தூய்மை பணியை தனியாருக்கு வழங்குவது அரசின் கொள்கை முடிவு என்றும் பணியாளர்கள் பணிக்கு திரும்ப ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை அவகாசம் அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி
நீதிபதி கே சுரேந்தர் சென்னை மாநகராட்சி தீர்மானத்துக்கு தடை விதிக்க முடியாது என்றும் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்க தடையில்லை என்றும் தெரிவித்தார். தூய்மை பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்ற நிலை இல்லை என்று தெரிவித்த நீதிபதி சென்னை மாநகராட்சியுடன் தமிழ்நாடு அரசு பேசி தூய்மை பணியாளர்கள் கடைசியாக பெற்ற ஊதியத்தை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி வழக்கை முடித்து வைத்தார். பழனி முருகன் கோயிலில் 40 நாட்களுக்கு பிறகு ரோப்கார் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. பழனி கோயிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். முதியவர்கள், மாற்றுத்திறனாளி பக்தர்கள் எளிதாக மலை மீது சென்று தரிசிக்க கோயில் நிர்வாகம் சார்பில் ரோப்கார் மற்றும் விண்ட் சேவை இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த மாதம் 11ஆம் தேதி முதல் ரோப்கார் சேவை வருடாந்திர பராமரிப்பு பணிகளுக்காக நிறுத்தப்பட்டது. ரோப்காரில் பெட்டிகள், இரும்பு சக்கரங்கள், கம்பிவடம் உள்ளிட்டவை மாற்றப்பட்டு கடந்த 2 நாட்களாக சோதனை ஓட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு இன்று காலை முதல் ரோப்கார் சேவை இயக்கப்பட்டது. சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஆத்தூர்லேருந்து வந்திருக்கோம். 40 நாள் கழிச்சு ரோப்காரில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போகிறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரோப்கார் இயக்கப்பட்டதால் பக்தர்கள் ஆர்வத்துடன் பயணம் செய்து மகிழ்ந்தனர். கேள்விகள் கேட்பது தேச துரோகமாக கருதப்பட்டால் ஜனநாயகம் நிலைத்திருக்க முடியாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தி வயர் இணையதளத்தின் ஆசிரியர் சித்தார்த் வரதராஜன் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் கரண் தாப்பர் ஆகியோருக்கு அசாம் போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளதற்கு முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், உச்சநீதிமன்றம் இருவருக்கும் ஜாமீன் வழங்கிய பிறகும் அசாம் போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். வழக்கின் முதல் தகவல் அறிக்கையோ வழக்கு விவரங்களையோ இணைக்காமல் அனுப்பப்பட்டுள்ள சம்மன் கைது செய்வதை மட்டுமே நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் முதலமைச்சர் சாடியுள்ளார். பத்திரிகை சுதந்திரத்தை ஒடுக்குவதற்காக குற்றவியல் சட்டத்தின் 152வது பிரிவு தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகார் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் 25க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. முழு கொள்ளளவை எட்டிய மேட்டூர் அணையிலிருந்து சுமார் 90,000 கன அடி நீர் காவிரி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. இதனால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குமாரபாளையம் காவிரி கரையோர பகுதிகளான மணிமேகலை வீதி, இந்திரா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. மேலும் பழமை வாய்ந்த பாலக்கரை பகுதி பாலத்தில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் ஈரோடு மாவட்டம் பவானி செல்ல 3 கிலோமீட்டர் தொலைவில் சுற்றிச் செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இதனால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் காவிரி கரையோர பகுதிகளில் பொதுமக்கள் குளிக்கவும் துணி துவைக்கவும் கூடாது என பொதுப்பணித்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் பாதுகாப்பு பணியில் தீயணைப்புத்துறை வீரர்கள், காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மூத்த வீரர் ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக இந்திய ஒருநாள் அணியின் கேப்டனாக ஸ்ரேயாஸ் ஐயரை நியமிக்க வேண்டும் என்று முன்னாள் வீரர் அம்பத்தி ராயுடு வலியுறுத்தியுள்ளார். 2027ஆம் ஆண்டு உலக கோப்பையின் போது ரோஹித் சர்மாவுக்கு 40 வயதாகிவிடும் என்பதால் அவர் எதிர்கால உலக கோப்பைக்கான இந்திய அணியில் இடம் பிடிப்பது கடினம் என்று அம்பத்தி ராயுடு கூறியுள்ளார். எனவே அதனை கருத்தில் கொண்டு கொல்கத்தா அணிக்கு ஐபிஎல் கோப்பையை வென்று கொடுத்த ஸ்ரேயாஸ் ஐயரை நியமிக்க வேண்டும். பஞ்சாப் அணியையும் ஸ்ரேயாஸ் சிறப்பாக வழிநடத்தியதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே அசாதாரண திறமைகள் நிறைந்த ஸ்ரேயாஸுக்கு அணி நிர்வாகம் போதிய வாய்ப்புகள் கொடுத்து இந்திய ஒருநாள் அணி கேப்டனாக நியமிக்க வேண்டும் என்று அம்பத்தி ராயுடு வலியுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.